உங்க 2 பேரையும் பார்த்தா எனக்கு ஒரு டாக்ஸிக்கான ஒரு ஃபீல் வருது அப்படிங்கிற மாரி பல விஷயங்கள ஓப்பனா மூஞ்சுக்கு முன்னாடியே கமருதீனுக்கும், விஜய் பார்வதிக்கும் சொல்லி கடைசியா அந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட்டும் நடக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, அரோரா, கமருதீன், விஜய் பார்வதி இவங்க 3 பேரும் உட்காந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ எடுத்து ஸ்டார்ட் பண்ணும்போதே அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம திரும்ப திரும்ப இந்த ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு வர வேணாம். ஸோ இருக்க போகிறது இன்னும் கொஞ்ச நாள் தான் பிக் பாஸ் முடிய போகுது. ஸோ இருக்கிற நாளில் நம்ம ஹாப்பியாக இருந்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கமருதீன் சொல்கிறாரு, எனக்கு எங்கள் அம்மாவுக்கு அப்புறமா அழுத ஒரு பொண்ணு அப்படின்னா அது நீ தான் அப்படிங்கிற மாதிரி அரோராவை சொல்கிறாங்க. அதே மாதிரி எனக்கு இவளும் பார்வதியும் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்வதி இருந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு இவங்க கூட எவ்வளோ சண்டை போட்டாலும் என்னால் பேசாமல் இருக்க முடியல இவங்கிட்ட அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இது லவ்வா இல்லை க்ரஷ்ஷா இல்லை அட்ராக்ஷனா அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியல. ஆனால் அதை பற்றின டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான ஒரு இடம் இந்த பிக் பாஸ் வீடு இல்லை அப்படிங்கிறது மட்டும் நாங்கள் தெளிவாக இருக்கோம். ஸோ கண்டிப்பாக டெஃபினட்டாக இது ஃப்ரெண்டு கிடையாது, ஃப்ரெண்டுக்கும் மேலே அப்படிங்கிறத பார்வதி சொல்கிறாங்க. ஸோ இப்போது பார்த்திங்கன்னா அரோரா அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறாங்க. நிறைய விஷயங்களை அவங்க மெச்சூர்டாக சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரியே ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சனுக்கு இந்த ஒரு விஷயம் பாயிண்ட் எல்லாம் கேட்கும்போது கண்டிப்பாக செம கடுப்பாகும். பட் அவங்க நிறைய உண்மைகளையும் சொன்னது மாதிரி தான் இருந்தது. பட் இவங்க சைடும் ஒரு சில விஷயங்கள் இருந்தது. ஸோ இப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா, கமருதீன் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான். பட் எனக்கு அவன் பண்ணுற ஒரு சில விஷயங்கள், அவன் என்ன தான் என் கூட ஃப்ரெண்டாக இருந்தாலும் உங்களை அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சது. ஸோ நானே பேசாத அப்படின்னு சொன்னாலும் அவனுக்கு கண்ணை முன்னா பார்வதி தான் அவன் வரான் அப்படிங்கிறத எனக்கு புரிஞ்சிருச்சு. எனக்கு இந்த உங்கள் ரிலேஷன்ஷிப்பை பார்க்கும்போது இந்த மாதிரி பேசுகிறீங்க, பேசாமல் இருக்கீங்க, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு டாக்ஸிக்காக இருக்குது அப்படின்னு சொன்னோடனே அவங்க 2 பேரும் அப்படியே செம ஷாக்காகி முழிக்கிறாங்க. என்ன சொல்கிற? இல்லை என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படி தான் தெரியுது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஆன் அண்ட் ஆஃபாக இருக்குல்ல, அதை நான் மீட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, உங்களோட பாண்ட் ஸ்ட்ராங்காக இருக்க, அதை நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். நான் ஜஸ்ட் ஃப்ரெண்டு தானே, நான் தூரமாக இருந்து நான் ஒரு ஃப்ரெண்டாக நான் இருந்துக்கிறேன். ஃப்ரெண்டுனா கூடவே இருந்துட்டு தான் இருக்கணும் அப்படின்ல, தூரமாக இருந்தால் கூட ஃப்ரெண்டாக இருந்துக்கலாம், பேசாமல் இருந்துக்கலாம். நான் இப்போ என்ன பார்க்குறேன் அப்படின்னா, எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பில் எந்த ஒரு ப்ராக்ரஸும் இல்லை, ஒரு க்ரோத்தும் இல்லை. எனக்கு அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்லேயே இப்போ நம்பிக்கையே இல்லை. இதுக்கு மேலே அது டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுக்கு மேலே கமருதீனை நம்புறதுக்கு ரெடியாக இல்லை. ஸோ நானும் கமருதீனும் கொஞ்சம் ஃபிசிக்கல் பீப்புள், டச் பண்ணி ஹேண்ட் ஹோல்ட் பண்ணி தோள் மேலே கை போட்டுட்டு இந்த மாதிரி இருப்போம். ஆனால் என்ன எங்கேயோ ஃப்ரெண்டாக ஒரு மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. அவனுக்கு உன் கூட பேசாமல் இருக்கவே முடியாது அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரிஞ்சுது. பட் இருந்தாலும் நாங்கள் எமோஷனாக கனெக்ட் ஆகிட்டோம். ஸ்டில் நான் பேசுவேன். இன்றைக்கி எப்படி அந்த ஒரு டாஸ்கில் ஒரு ஜட்ஜாக இருக்கும்போது பேசணுமோ அந்த மாதிரி டாக்ஸோடு நிறுத்திக்கணும். ஸோ கூடவே இருந்தால் தான் ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு கிடையாது, நான் விலகியே இருந்துக்கல. ஸோ எனக்கு என்ன அவன் இந்த மாதிரி டச் பண்ணக்கூடாது, என்ன கையை ஹோல்ட் பண்ணாத, என் மேலே கை போடாத அப்படிங்கிற மாதிரிலாம் இது வரைக்கும் அவன் பவுண்ட்ரி செட் பண்ணதே இல்லை. ஸோ சண்டை போட்டால் அவன் திரும்பவும் உங்கள் கூட சேருவான் அப்படிங்கிறது எனக்கு தெரியாமல் இருந்தது. பட் எப்போ சண்டை போட்டாலும் உங்கள்கிட்ட திரும்பவும் வந்துகிட்டே இருந்தான். ஸோ இப்போ எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கு. ஸோ எனக்கு கமருதீனோட ஃப்ரெண்ட்ஷிப் மேலே ஒரு நம்பிக்கை இல்லை, இதுக்கு மேலே அது டெவலப் ஆகும் அப்படிங்கிறது நான் நம்பலை அப்படிங்கிற மாதிரி அவங்க மிக்ஸ்டாக என்னமோ சொன்னாங்க. ஸோ இப்போ இதை கேட்ட கமருதீன் சரி நான் இப்படியெல்லாம் பேசிட்டல விடு, நான் பழகவே மாட்டேன், அவ்வளோதான் விட்டுரு, நான் பவுண்ட்ரி செட் பண்ணிக்கிறேன், இதுக்கு மேலே என் கேம் ஆடுறேன், நீ போய் உன் கேம் ஆடு அப்படிங்கிற மாதிரி பார்வதிக்கிட்ட சொன்னதை பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நானும் லிமிட்டாக பழகிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. டக்குன்னு அரோரா இவ்வளோ சொன்னதை கேட்டுட்டு கமருதீன் இந்த மாதிரி ரிப்ளை பண்ணனால அவர் ஒரு மாதிரி எப்பயுமே ஒரு சொல்லிட்டா ஒரு மாதிரி கோவப்படுவார்ல, அந்த மாதிரி தான் அரோரா கிட்டே சொன்னாங்க. அரோரா அப்படியே ஸ்டன் ஆகி ஷாக் ஆகி பார்த்துட்டு இருந்தாங்க. என்ன கமருதீன், நான் இப்போ என்ன சொல்லிட்டேன்னு எப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அரோரா சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டாங்க. ஸோ கமருதீன் கோவப்பட்டோடனே அவங்களால இதை ஏற்றுக்க முடியல. ஸோ ஃபர்தராக இது எங்கே போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி பிக் பாஸ் லைவ் எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.